அதாவது பட்டு மக்களே, நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா சைக்கிள் எடுக்காமே வச்சிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா சைக்கிள்ல செடி முளைக்குது. என்னப்பா வேலு சொல்றேன்னு கேக்குறீங்களா? அட உண்மைங்க, ரொம்ப நாளா விட்டு வச்சிருந்தானா, திடீர்னு பார்த்தா ஸ்பைடர்மேன் பூச்சி வந்துச்சு, செடி வர முளைச்சிச்சு. அதை நீங்களே பாருங்களேன். தம்பி, இதை காட்டுப்பா. நான் தான் வேலு, வெட்டி வேலு. நீயா வேலு? அதிசயத்தை பாருங்களேன். அதிசயத்தை பாருங்களேன். இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்பைடர்மேனுடைய இது இருக்கு. பட் நம்ம இன்னைக்கு வந்து இந்த சைக்கிளை தான் ரெடி பண்ண போறோம். எப்படி ரெடி பண்றது? இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? இப்போ வண்டி சுத்தம் பண்றது முக்கியமான பொருள் வேணும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன பொருள் வேணும் பாத்தீங்களா? ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு பழைய துணி வேணுங்க. பயப்பிடிச்சிட்டான். இந்த பழைய துணி எடுத்துன்னு வந்துட்டுன்னு வச்சுங்களேன், வீட்டுல கேட்டாலே அம்மா குத்துருவாங்க. அம்மா வேஸ்ட் துணி எதாவது இருந்தா கொடுங்க, ஏன்னா சைக்கிளை துடைக்கிறதுக்கு. ரெண்டாவது ஒரு விஷயம் வேணும். வேலு, நல்லா கேளு. எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அது இல்லாத ஒன்றை ஒர்க் பண்ண நான் தயாரா இல்ல. நான் இன்னியோட விளைவிக்கிறேன், வர்றேன். அது என்னப்பா வேலு அப்படின்றீங்களா? இப்போ முக்கியமான காட்ட போறேன், இங்க பாருங்க. பழைய பிரஷ். அப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இவனை போட தள்ளி உள்ள போயிடுறேன். பழைய பிரஷ் வந்து எதுக்குன்னா, நம்ம யூஸ் பண்ற ரொம்ப நாளா வீட்டுல சும்மா கிடக்கும் அந்த பிரஷ். அது வந்து எதுக்குன்னா, நம்ம இப்போ செயின்லாம் இருக்குல்ல, இப்போ அது உள்ள விரல விட்டா விரல மாட்டிக்கும். அதனால இந்த மாதிரி பிரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கை டேமேஜ் ஆகாது. எப்படி சரியான ஐடியா பார்த்தீங்களா? எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? இதோட கண்டுபிடிப்பே இதாங்க. அடுத்து என்ன பண்ண போறோம்? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம துடைக்க போறோம். எங்கிருந்து ஆரம்பிக்கிறது தான் தெரில. பட் ஏதாவது ஒரு பக்கத்துல இருந்து ஆரம்பிப்போம். இன்னொரு விஷயம் சொல்லணும் மறந்துட்டு பாருங்க. சைக்கிள் வாங்கினது ஒருத்தன். அவன் வாங்கினா சைக்கிள் ஓட்டினானான்னு கேட்டீங்களா? இல்லை, 2 நாள் தான் ஓட்டினான் சைக்கிள் ஓட்டி. மீதி நாள் என்ன வேலை பண்ணான்னு கேட்குறீங்களா? மீதி நாள் வீட்டில் அடுக்கமா போட்டாங்க. எங்க அம்மா வேற எப்போ பார்த்தாலும், ஏய் சும்மா இருக்கே, ஏதாவது வீட்டில் வந்து அந்த சைக்கிள் எடுத்து தொடுறான்னாங்க. சொல்றது அப்படி யோசனையா இருந்தேன். சரி, சைக்கிள் வாங்குறது ஒருத்தன், அவன் தான் துடைக்கணும் அப்படின்னு கேட்டா, அவன் தான் ஒரு இதுவா இருக்கிறான், அவர் வேலையா பிஸியா இருக்கான், நீ வெட்டியா தானே இருக்க, இப்போ சைக்கிளை தொடலாம் அனுப்பிச்சு விட்டாங்க. சரி, என்ன பண்றது? நம்ம வந்து வெட்டியா இருந்தாலும் வந்து ஏதோ ஒரு வீட்டுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணுமே சொல்லிட்டு இப்போ இந்த சைக்கிளை துவச்சுன்னு போறேன். இப்போ சொன்னா பாத்துங்க, பச்சை பொய். நாள் இங்க பாருங்க, காலைல 6 மணிக்கு எடுப்பான், கருக்கு புருக்குன்னு வருவான். எங்கடான்னு கேட்டா, காலைல சைக்கிள்லயே வாக்கிங். எல்லாம் ரன்னிங் ஓடி தான் பாத்துருக்கேன், அவன் சைக்கிள்லயே வாக்கிங் போவான். ஐயா, சைக்கிள் வந்து நம்ம வந்து டெய்லி வந்து கிரிக்கெட் விளாடுறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபிட்னஸ் பிளேயரு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆனா அவன் கிறுக்கு புருக்குன்னு வருவான் சைக்கிளை ஓட்டின்னு. 2 நாள் தான் ஓட்டினான். 3ஆவது நாள் இப்படி போட்டு விட்டான். அதுவும் பாத்துங்க, செடி அதிசயமே இதுதான். அந்த செடி எப்படி முளைச்சதுன்னு எனக்கும் தெரியல. உண்மையாவே தெரியல. இல்ல, வாங்குனது அவன் தான். வண்டி இப்படி சும்மா கெடுக்கிறான், எடுத்து இது பண்றான்னு பார்த்து சொன்னேன். சும்மா கிடக்குது வண்டி, எடுத்து வந்து இது பண்றா, ஓட்டி கீட்டி காட்டுறா, துருப்பூச்சி போயிடறான்னு. அது யாரோ வீட்டு சைக்கிள் மாதிரி பார்த்துன்னு போறான். எங்க சைக்கிள் ஓனரு. நிப்பாட்டு. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்னும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. ஆனா பாய்ங்களா, ஒரு வீடியோ சைக்கிள் வச்சு ஏதாவது பண்ணு வீடியோ போடலான்னு பார்த்தா, என்ன தலைவா இது கண்டென்ட்டான்னு வர கேட்கறானுங்க. எப்படிதான் கண்டுபிடிக்கிறானுங்கன்னு தெரியல தலைவா. நீ எந்த டயலாக எந்த மாடுலேஷன்ல எப்படி மூஞ்ச வச்சுட்டு பேசுறது எனக்கு தெரியும்டா. செடி வளர்ந்து அது பிச்சு போட்டீங்களா பாருங்க. அம்மா, அதுதான் நம்ம சைக்கிளோட அதிசயம். உன் சைக்கிள் வளருமா செடி? என் சைக்கிள் செடி வளர்ந்தது பத்தியா? ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். இல்ல, வேண்டி கீருல போய் மாட்டல, கீருல மாட்டிந்தது. அவ்வளவுதான், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு எடுக்கிறது. என்ன ஐயா? ஏய், அப்படியே சுத்தி சுத்தி போயிட்டு இருக்குடா செடி. இவ்வளோ பெரிய செடி வளர்ந்துருக்கு. நல்ல விஷயம். ஒரு பூ மாட்டிருப்பேன், அது வெறும் செடியா மாறிடுச்சு. ப்ரஷ்ஷை வச்சு கிளீன் பண்ண போறோம். என்னடா இதுவே துரு பிடிச்சிருக்கிறான், அந்த அளவுக்கு சைக்கிள் விட்டுக்கிறானுங்க பாருங்க வீட்லயே. சின்ன வயசுலடா சைக்கிள், அவர் சைக்கிள் தெரியும்ல, 2 ரூபா கொடுத்தா ஒரு 5 நிமிஷம் கொடுப்பாங்க. போட்டு எடுத்துட்டு வந்து மறுபடியும் அவங்ககிட்ட சைக்கிளை கொடுத்துடணும். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். ஆனா இப்ப பாரு, சைக்கிளுக்கு இது ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை. இனிமேட்ல தான் ஓட்ட போறேன். போயிட்டு இதுல போய் எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, மாவு வாங்கிட்டு வாங்குவாங்க, வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு வாங்குவாங்க. மல்லிகை கடைக்கு போறதுலாம் சைக்கிள் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு. சின்ன வயசுல இது மாதிரி தான் சைக்கிள் எடுக்கும்போது எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, இந்த சைக்கிள்ல பழைய சைக்கிள் தண்ணி வந்து இந்த குழால வந்து டக்கு டக்கு டக்குன்னு அடிப்பாங்க. அடிச்சு என்ன பண்ணுவாங்க, அதை இப்படி மேலே 2 பக்கம் தொங்க வச்சுன்னு குழாயத்தை எடுத்துன்னு வருவாங்க. அப்போ நான் சின்ன பையனா கூட எங்கள் அம்மா கூட போவேன். அப்போ நம்மளுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது, அரைப்பேடல் தான். இதோ இப்படி காலை விட்டுன்னு கடிக்கணும். இப்போ இதில் போகுமான்னு தெரியல, இப்படி அரைப்பேடல் இதுதான். இல்லைடா,
இந்த மாதிரி அரைப்படல்ல எங்க அம்மா தண்ணி வச்சுன்னு இருப்பாங்க. அம்மா ஒரு ரவுண்டு போயிட்டு ஒரு மண்டு ஓடி போயிட்டு ஓட்டுவேன். ஆனா கீழே ஊந்து ஏந்து வருவேன். பார்த்தா காலெல்லாம் முட்டியெல்லாம் தேய்ச்சின்னு இருக்கும். எங்க அம்மா திட்டுவாங்க, எதுக்கு நீ சைக்கிள் எடுத்துன்னு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதெல்லாம் ஞாபகம் வருது இப்போ. இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து க்ளீன் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். யாருக்கு? சைக்கிளுக்கு. கிரிஞ்சி பண்ணிட்டீங்களா டக்குன்னு? சைக்கிள் இல்லாதவங்க பக்கத்து வீட்டுல சைக்கிள் இருக்கும், அதை க்ளீன் பண்ணுவான். ஏன்டா இப்படி பண்றியடே? ஏதோ ஒரு கண்டென்ட் சொன்னா கேட்கணும். சைக்கிள் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, சைக்கிள் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கலாம் கேட்டா எப்படாடி? உண்மையிலே கீர் சைக்கிள்லாம் அந்த இடத்துலலாம் ஆயில்லாம் போடக்கூடாதான். உண்மைடா. எனக்கு ஒரு சைக்கிள்கார அண்ணன் தான் சொன்னாரு, சைன்ல கூட போட்டுக்கலாம் தம்பி, கீர் சைக்கிள்ல அந்த கீர் போடுறதுல ஆயில் எதுவும் விட்டுறாதீங்க அப்படின்ட்டாப்புல. இந்த மாதிரி தான் ஒரு பையன், சின்ன பையன் சைக்கிள் எடுத்துன்னு போனான் என்ன. ஆனா போனவன் ரிட்டர்ன் பார்த்தா சைக்கிளோட வரலையா. ஏன்? ஏன்னா அது அவர் சைக்கிள். என்ன சிரிப்பு வரலையா? ஆனா சிரிக்க வைக்க மாட்டேன். ஏன்? ஏன்னா காமெடி இல்ல. சைக்கிள் வந்து இருக்காது. ஃப்ரெண்டோட சைக்கிள் வர வச்சு இந்த நிறைய மேட்ச்லாம் நடக்கும், கிரிக்கெட் மேட்ச்லாம் அங்கங்கே லைட்ஸ் வச்சு, இந்த டென்னிஸ் கார்க்கு இது பவுலிங் மேட்ச்சு, அந்த மாரி டென்னிஸ் பால் மேட்ச்லாம் நிறைய நடக்குமா. அப்போ நானே என் ஃப்ரெண்டு எல்லாம் சேர்ந்து ஒரு சைக்கிளில் 3 பேர், ஒருத்தன் ஃப்ரெண்டில் உட்காந்துப்பான், ஒருத்தன் பின்னாடி உட்காந்துப்பான், ஓட்டிக்கின்னு கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த மேட்ச் எல்லாமே பார்த்துட்டு வருவோம். வேதனையா இருந்தாலும் பெருமையா இருக்கு. இல்லை இருக்கு. அதுக்கு அடுத்தது சைக்கிளில் வந்து இந்த ரோட்டில் வேகமாக ஓட்டி கீழே புத்துன்னு உளுந்து பிரேக்கு பிடிக்காம அந்த மாரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு எனக்கு சைக்கிளில். சைக்கிள் வந்து திடீர்னு பார்த்தா அப்பப்போ சைனா வந்துக்கும், வெறுப்பாயிடும். எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா? உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. 15 கீரா ஏண்டா டேய்? 1 2 3 4 மொத்தம் 5 கீர்னு நினைக்கிறேன். கீழேயும் கவுண்ட் பண்ணுமா? இரு ஒரு நிமிஷம். ஓ இந்த பல்லு வச்சு சொல்றியா? 1 2 3 4 5 6 7 8 கீரு. அப்ப இங்க 1 2 3 கீரு. பைக்குக்கு 5 கீர் 6 கீர் தான் கொடுக்குறாங்க. 22 கீராப்பா சைக்கிளுக்கு. நல்லா இருக்கு. என்ன இது அப்படின்னு சொல்றான் அவன். எனக்கு ஒன்றும் தெரியல. ஏதோ 2 வாட்டி போடணுன்றான். நான் கீர் சைக்கிள் வந்து ஓட்டுனது கிடையாது. சைக்கிளுக்கு 22 கீர்னா எனக்கே ஷாக் ஆகுது ஐயா. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? பண்ணலாம். ஏன்னா செயின்லாம் போச்சுன்னு வச்சுக்க, இப்போ குழந்தைங்கலாம் வந்து வண்டி தொடங்குதுன்னு வச்சுக்க, இப்போ வந்து கை விட்டுச்சுன்னா மை மாட்டிக்கும். அது இந்த ப்ரஷ்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, இப்படி கேப்லலாம் விட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் ஒரு அது சேஃப்டி தான். சைக்கிள் உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேள, சும்மா கேள. நீ கேள. ஏய் சுத்த நீ புச்சி மூஞ்சில ஊத்துற. அவர் வாழ்க்கையில் ஆனந்தமானது அது ஒரு அழகிய கணக்காலங்கள். என் பாட்டுனா உங்களுக்கு அவ்வளவு பிரியமா? பிரியமாவது மண்ணாவது. இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து இப்படிதான். எங்க அப்பா என்ன பண்ணாரு திரும்ப, அந்த சைக்கிளை வந்து தொடரானுவாங்க. எனக்கு சைக்கிள்ல தொடங்கிறது எனக்கு இந்த விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படியே வேகமா சுத்தி விட்டு அந்த அழுக்கெல்லாம் எடுக்கும். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சைக்கிள்லயே. அடுத்ததான் என்ன பண்ணணும்னா சைக்கிளுக்கு காத்தடிக்கணும். இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. காய்ஸ் இப்போ நம்ம வந்து சைக்கிளை வந்து தொடச்சாச்சு, ஏதோ ஓரளவுக்கு தொடச்சிருக்கேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம வீட்டில் காற்று இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம், காற்றடிக்கணும்ல. அதனால் காற்றடிக்கிற மிஷின் பாருங்க. காற்றடிக்கிறது நான் பம்பு நானே வச்சுருக்கேன். எங்கள் அப்பா வாங்கிட்டாப்பில். ஆனால் வாங்கி ரொம்ப வருஷமாக சும்மா தான் இருக்குது. சைக்கிளும் சும்மா தான் இருக்குது. சரி நீ நம்ம காற்றடிக்கலாம் அப்படின்றோன்ட்டேன். பார்ப்போம். இதுவும் கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருக்குதுங்க. காற்றடிச்சு ஏறுமான்னு தெரில, பட் பார்ப்போம். ஆனால் சவுண்ட் வருது, கேட்குதா சவுண்டு? ஓகே பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பேக் வீலுக்கு போயிடுவோம். பேக் வீலில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக காற்றே இல்லை. தின்தா எங்கடா அது? தின்தா ஐயா, அந்த மவுத்தே காணும் ஐயா. இருக்கா? ஆடாடா ஆமாப்பா, அதுவும் கருப்பு இதுவும் கருப்பா, சரியா தெரியல. கொஞ்சம் அட்வான்ஸாக கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா வாய் வச்சே ஊற்றிட்டுன்னு வச்சுக்கேன், ரொம்பிடும்ல. இல்லை காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். இதுக்கு போயிட்டு சைக்கிள் கல்ல போயிட்டு ஒரு 10 ரூபா கொடுத்து காற்று அடிக்கணும். வருமா அட்வான்ஸாக இது கற்றுது அந்த மாரி?
மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். எங்க ஊண்டுக்குதுங்க இந்த இடத்துல ஒண்ணு வரும்டா. ஐயோ அது எங்கடா போச்சு? ஐயோ ஆமாங்க. ஐயோ வரவே எங்க போட்டேனா தெரியும். நான் வேற ஸ்டைலா வர சுத்தி நிக்குதுன்னு வந்தேன். எங்க அப்பா வர கத்துவாடுறா. இருறா ஐயா வர அர்ஜென்ட்ல அது எங்க ஊண்டுக்குது. கொஞ்சம் ஸ்டைலா வர சுத்தின்னு வந்தேனா இப்படி. அது இந்த இடத்துல வச்சு கீழே ஊண்டுச்சு மேல மேலே ஏறுது. நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் ஐயா. கோச்சிக்காதீங்க அதை வந்துடுறேன். ஐயோ எங்க அப்பா வர கத்துவாரு. சாரி. அதாவது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கீழே வந்து ஒன்று பிடிக்கிற மாதிரி ஒன்று இருக்கும். பட் வந்து அது வந்து எங்கேயோ மிஸ் ஆகிட்டுக்குது. வர வழியில ஒரு அண்ணன் பார்த்தேன்னா அந்த அண்ணனை வந்து ஆயினா இப்படி காட்டுனேன். அந்த ஆய் காட்டுற நேரத்தில் அது எங்கேயோ ஊண்டுக்குது. எங்க அப்பாவுக்கு தெரியாது தெரிஞ்சு திட்டுவாரு. இருந்தாலும் தன்னம்பிக்கை அடிக்க வேண்டியதுதான். இதுக்குள்ள விரல விட்டு ஆஜித்தா 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 2 3 4 5 6 7 1000 10,000 2000 13,000 ஆச்சு. ஆனா பம்பு கொஞ்சம் சூடா இருக்குப்பா. ஐயோ காத்து வர வெளியே போகுது. உங்களுக்காக ஓட்டி காட்டுறேன். ஓட்டி பார்க்கணும் சைக்கிளை ஃபர்ஸ்ட் ஓட்டி பார்த்துருவோம் எப்படி இது. ஏன்னா ரொம்ப நாள் எடுக்கல கீர்லாம் உயிர் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐயா அது ஒன்றும் இல்லை. நீ வேற 22 கீரை சொன்னியா? இருக்கிற கீரை போட்டேன் சைண்டு கைண்டிச்சு. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதான் கடைக்கு தள்ளின்னு போயிட்டு இருக்கிறேன். போயிட்டு கடைக்காரன் சைன் மாட்டி விட்டு வரல என்ன பண்ணுறது. என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா.